அனௌன்ஸ் பண்ண இந்த அதே சேம் 19 கோர்சஸ், அந்த 19 கோர்சஸ் வந்து ஈச் கவுன்சிலிங் வந்து 500 ருபீஸ் நீங்க பே பண்ணி கவுன்சிலிங் இது பண்ண முடியும். நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கரெக்டா எந்த மிஸ்டேக் இல்லாம அப்ளை பண்ணும். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு 4 சீட்ஸும், பிஃபார்ம்க்கு 1 சீட்டும், பிபிடிக்கு 1 சீட்டும் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான டீடைல்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ்ல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் காலேஜ் சீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸ்க்கு வந்து 120 சீட்ஸ், அது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜும் மதுரை மெடிக்கல் காலேஜும். அந்த மாதிரி பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து 38 மெடிக்கல் காலேஜஸ் இருந்தாலும் ஒன்லி 6 கவர்மெண்ட் காலேஜ்ல தான் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் இருக்கு. இதுல 350 சீட்ஸ், 50 சீட்ஸ் வந்து அகைன் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல ஆட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அது பத்தின டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் டைம்ல அப்லோட் பண்ணுவாங்க, எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பிஏ எஸ்எல்பி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜ் தான், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், 25 சீட்ஸ். பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அதே மாதிரி பிபிடி கோர்ஸ் பாத்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது, 80 சீட்ஸ். அதே மாதிரி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா டோட்டல் 24 காலேஜஸ் இருக்கு, 360 சீட்ஸ். ரேடியோ தெரப்பி அப்படிங்கிறது வந்து 55 சீட்ஸ், 5 காலேஜஸ் இருக்கு, 55 சீட்ஸ். அடுத்து பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 காலேஜஸ் இருக்கு, 35 சீட்ஸ். பி ஆப்டோமெட்ரிங்கிறது வந்து 10 காலேஜஸ்ல இருக்கு, 155 சீட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி டோட்டலா 13 காலேஜஸ்ல இருக்கு, 182 சீட்ஸ். அடுத்தது பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி 4 காலேஜஸ் இருக்கு, 40 சீட்ஸ். பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜில வந்து டெக்னாலஜி 16 காலேஜஸ்ல இருக்கு, 250 சீட்ஸ். பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி டோட்டலா பாத்தீங்கன்னா 19 காலேஜஸ் இருக்கு, 350 சீட்ஸ். அதே மாதிரி பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி வந்து டெக்னாலஜி 9 காலேஜஸ் இருக்கு, 145 சீட்ஸ். அண்ட் பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து டோட்டலா 15 காலேஜஸ் இருக்குது, அது 271 சீட்ஸ். பிஓடி பாத்தீங்கன்னா 3 காலேஜஸ்ல இருக்கு, 40 சீட்ஸ். பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி டோட்டலா 14 காலேஜஸ் இருக்கு, 260 சீட்ஸ். பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி 19 காலேஜஸ் இருக்கு, 340 சீட்ஸ். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வந்து தெரப்பி டோட்டலா 12 காலேஜஸ் இருக்கு, 178 சீட்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ். அந்த 19 பேராமெடிக்கல் கோர்ஸ் சொன்னேன்ல, அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் அதுக்கு கீழே வந்து எத்தனை பிஎஸ்சி நர்சிங் காலேஜ் இருக்கு, எத்தனை பிஃபார்ம் காலேஜ், பிரைவேட் செல்ஃப் பினான்சிங் காலேஜ் இருக்குங்கிற எல்லா டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட் கவுன்சிலிங் செல்ஃப் பினான்சிங் காலேஜா ஆக்ட் ஆகுது. சில காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் எய்டா